செல்லக்குட்டீஸ், திஸ் இஸ் வைப் வித் விஜி குக்கிங் vlog. இன்னைக்கு வந்து ஒரு சுவையான வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் வந்து யாரும் அவ்வளவா யூஸ் பண்ணுறது இல்லை, ஃப்ரை தான் பண்ணுறாங்க. ஆனால் சாம்பாரில் வந்து அவ்வளவா போடுறது இல்லை. ஆனால் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு உரத் தால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தய சீட்ஸ் போட்டு ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வணக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 எடுத்து நல்லா வணக்கி போட்டுக்கணும். என்கிட்ட வந்து கொஞ்சம் வெந்தயக்கீரை இருந்தனால அதையும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம நல்லா ஒரு 5-6 வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வணக்கணும். இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம வணக்கும்போது எண்ணெயிலேயே நல்லா வெண்டைக்காயில் வந்து நிறைய நேச்சுரல் நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின் கே வந்து நிறையா இருக்குது. அனீமியாலாம் வந்தால் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வெண்டைக்காய் நம்ம டயட்டில் நல்லா சேர்த்திக்கணும். பிளட் கிளாட்டிங் கூட தடுக்கும். ரெட் பிளட் செல்ஸ் நிறையா உற்பத்தி பண்ணுறக்கும், ஹீமோக்ளோபின் எச்சாகிறதுக்கு நம்ம இந்த வெண்டைக்காவை சேர்த்திக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம வெண்டைக்காய் வலுவலுன்ட்டு இருக்குன்ட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேறோம். ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அந்த வலுவலுப்பு போகணும்னா நம்ம வெண்டைக்காவை நல்லா வணக்கிடணும் எண்ணெயில். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணணும். ஒரு சின்ன கூஸ்பெரி சைஸ் டேமரின் ஊற வச்சு அதோட வாட்டர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கினஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம அதை நல்லா வணக்கிட்டு எண்ணெயில் நம்ம ஒரு சாம்பார் தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு குக்கரில் வந்து பருப்பு எடுத்துட்டு ஒரு 3/4 கப்பு பருப்பு எடுத்துட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் இல்லைனாக்கா கேஸ்டர் ஆயில் அதில் ஊற்றி பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டு இந்த வெந்துட்டு இருக்க இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம ஊற்றிடணும். புளி தண்ணி வந்து ஊற்றினதுக்கப்புறமா இந்த பருப்பு தண்ணி ஊற்றி பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டு கொதிக்க விடணும். இப்போது நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு உரத் தால், மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 கேரட் எடுத்து நல்லா சீவி அதில் வந்து இந்த மாதிரி சீவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் நம்ம வந்து கோகனட், திருவன கோகனட் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்தி நம்ம டர்மரிக் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ரெட் சில்லி பவுடர் போடணும். போட்டுட்டு நல்லா வணக்கிடணும். இப்போது சால்ட் போட்டு குழம்ப வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சிடலாம். கேரட்டில் வந்து நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. நம்ம கண்ணுக்கு பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த கேரட்டில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி அதையும் போடலாம். சாம்பார் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 1/2 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் குழம்புலையும் போடணும், இதுலேயும் போடணும். போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட சாப்பாட்டுக்கு
அந்த வெண்டைக்காய் சாம்பார் வாசம் கம கமன்னு வரும். சூப்பராக நம்ம அந்த ஹாட் ரைஸோட சர்வ் பண்ணும்போது நமக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா இந்த வைப் வித் விஜி சேனலை பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் போடுங்க. Thank you for watching my channel. Keep watching.